வாணியம்பாடியில் 6 பேருக்கு சொந்தமாக வீட்டை 5 சகோதரிகளுக்கு தெரியாமல் மூத்த சகோதரி போலி ஆவணங்களை கொண்டு விற்பனை செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் அப்பு கஸ்தூரி என்ற தம்பதியினருக்கு கிரிஜா, கலைவாணி, ஆனந்தி, லட்சுமி உள்ளிட்ட 6 பெண் பிள்ளைகள் உள்ள நிலையில் இவர்களுக்கு அதே பகுதியில் 900 சதுரடியில் வீடு உள்ளது. இந்நிலையில் அப்பு இறந்த பின்னர் கஸ்தூரி வீட்டை மூத்த மகள் கிரிஜா பெயரில் பத்திரப்பதிவு செய்துள்ளார். பிறகு கஸ்தூரி சில ஆண்டுகள் கழித்து இருந்துள்ளார். இந்நிலையில் கிரிஜா தன் பெயரில் உள்ள 900 சதுரடி வீட்டை மற்ற 5 சகோதரர்களுக்கு தெரியாமல் போலியான ஆவணங்களை பயன்படுத்தி கடந்த 25ஆம் தேதி மீனாட்சி சுந்தரம் என்பவருக்கு விற்பனை செய்து சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்தார். இதனை அறிந்த கிரிஜாவின் சகோதரிகள் கலைவாணி, ஆனந்தி, லட்சுமி ஆகிய 3 பேர் உடன் பிறந்த சகோதரிகளுக்கு தெரியாமல் மூத்த சகோதரி கிரிஜா என்பவர் பத்திரப்பதிவு செய்து விற்பனை செய்ததை கண்டித்தும் பத்திரத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி சார் பதிவாளர் அலுவலகம் நுழைவாயில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதாக உறுதியளித்ததன் பேரில் தர்ணா போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு மாவட்ட தணிக்கை பதிவாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் ஆஜராகி விசாரணை மேற்கொண்டனர். மேலும் நீதிமன்றத்தில் தீர்வு காணும்படி கூறிவிட்டு சென்றனர். இந்நிலையில் வாணியம்பாடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக பலமுறை போலி பத்திரம், ஆள்மாறாட்டம் என தொடர்ந்து புகார் தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவது வழக்கமாக உள்ளதால் பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் துறை ரீதியாக விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் வாணியம்பாடி செய்தியாளர் விக்னேஷனுடன் உங்கள் தவசி ரமேஷ். இவங்க பண்ணுவாங்க. நாங்க வாரிசு இப்ப நாங்க நீங்க நாங்க கோர்ட்ல போய் போட்டுக்கோங்க அப்படின்றாங்க. அது என்ன சார்? அது 5 பேர் வாரிசு சைன் போடல. எங்கனால கோர்ட்டு கச்சேரியெல்லாம் தெரிய முடியாதுங்க. நாங்க எங்க வைக்கோசரம் எங்கேயோ இருக்கிறோம். நாங்க எங்கேயோ இருந்து நாங்க இங்க இருக்கிறதுக்கு திருப்பி வந்து எங்களுக்கு இங்கேயே வந்து இவங்க தானே பண்ணாங்க. இவங்களே அதை கேன்சல் பண்ணி கொடுக்கட்டோம்னு சொன்னாங்க. எங்க பட்டாவை இதெல்லாம் கேன்சல் பண்ணி இவங்க இங்கே வந்து வாரிசே இல்லாம அவங்க இது பண்ணியிருக்காங்க. பட்டாவா எல்லாமே 5 வருஷம் போராடி வரோம் சார். அவங்ககிட்ட நீங்க திருப்பி அதிகம் சார் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 5-6 வருஷம் எந்த அவங்ககிட்ட போராடவே முடியல சார். நாங்கள் 5-6 பேர் எங்களுக்கு நாங்களும் கூட ஒட்டி நான் பெங்களூர்ந்து வந்துக்கிறோம். தொடர்ந்து போலி பத்திரம் இருக்குங்க. புகார் சொல்றாங்க. நம்ம புகார் விசாரிக்கிறோம். சரிங்களா? சார் சார் கொஞ்சம் கேளுங்க. எதிர்கதான் வந்து போராட்டம் பண்றாங்க. சரி சார். உள்ள போய் 1.5 மணி நேரம் வேஸ்ட். வெளில போய் சரி எல்லாருமே அவளை திட்டினாங்க. என்ன வீடு இடிச்சுன்னு தராங்க, கம்முன்னு இருக்கிறீங்களே. எங்களுக்கு தெரியாம வீடு இடிச்சிருக்கிறாங்க.
அந்த வீட்டுடைய அப்பா அம்மா பேர் கஸ்தூரி அப்பு. அந்த வீடு வந்து எங்களுக்கும் சொந்தம்னு சொல்லிட்டு நாங்கள் போன வருஷம் 8வது மாதம் அந்த வீடை இடிச்சிட்டாங்க. அப்போவே வந்து நாங்கள் வந்து எங்களுக்கும் சொத்து பங்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து இங்கே நாங்கள் தடை மனுவும் கொடுத்தாங்க. நாங்கள் இதுக்கு மேலே ரெஜிஸ்டர் பண்ணுறதில்லன்னு சொல்லிட்டு. ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாமே ரெஜிஸ்டர் வரைக்கும் வந்துச்சு. நாங்கள் வந்து குமாரன்றவங்களுக்கு விற்றுச்சு. அவங்களே வந்து நாங்கள் நிறுத்தணும், நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லி சரின்னு சொல்லி கேன்சல் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. திருப்பி போன மாதம் 25ஆம் தேதி இன்னொருத்தருக்கு இவங்க ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. தடை மனு கொடுத்து எங்களுக்கு நீங்கள் போன மாதமும் 25ஆம் தேதி திருப்பி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் திருப்பி வந்து கேட்டதுக்கு சரி நாங்கள் இல்லை, அது தப்பு வேறு ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் திருப்பி போய் கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து திருப்பி இங்கே வந்தோம். கலெக்டர் என்ன சொல்கிறாங்க, அவங்க தான் வந்து அவங்க கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் சொல்லி அனுப்பிச்சாங்க, அவங்க தானே அதை தடை மனு கொடுத்தாங்க, அவங்க தானே ரிஜிஸ்டர் பண்ணாங்க, அவங்ககிட்டே போய் நீங்கள் கேளுங்க, அவங்களே அது கேன்சல் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு கேட்டதுக்கு இல்லை, நீங்கள் போயிட்டு நீங்கள் கோர்ட்டில் போட்டிங்கன்னாக்கா அது கேன்சல் ஆகிடும், ஃபஸ்ட்டு பத்திரமே தப்பு, இந்த பத்திரமும் தப்பு, கேன்சல் ஆகிடும், நீங்கள் போய் கோர்ட்டில் போடுங்க. எங்களால் கோர்ட்டு வாசலெல்லாம் எங்களால் தெரிய முடியாது சார். நாங்கள் இருக்கிறதே பெங்களூரில், நாங்கள் குறைக்கிறதுக்கு நாங்கள் அங்கே போனோம். இந்த சொத்துக்கோசரம் அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர் எங்களால் பார்த்து வர முடியாது. எங்களுக்கு இங்கே வந்தால் தங்கிறதுக்கு எங்களுக்கும் ஒரு வீடு வேணுன்றதுனால தான் எங்கள் அம்மா வீடு வேணும்னு எங்களுக்கும் அது சொத்துல ஆசை. 6 பேர் நாங்கள் 6 பேருக்கும் வேணாம், எனக்கு ஒத்திக்கே வேணுன்றது அவருக்கு நல்லது. அதுக்கோசரம் தான் நாங்கள் வந்து இங்கே தடை மனுவே கொடுத்தோம். திருப்பி அப்பவும் மீறி இவங்க ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்களால் கோர்ட்டு வாசலாம் எங்களால் தெரிய முடியாது. எங்களுக்கு இவங்களே இப்படி பண்ணி கொடுத்தாங்களா, தயவு செஞ்சு எங்களுக்கு நல்லா இருக்கும். அதுக்கோசரம் தான் நாங்கள் கேட்குறோம்.